நான் ஒரு வேலை விஷயமா நேற்று பெங்களூர் வந்தேன். I came yesterday to Bangalore on a business trip. காலையில் சீக்கிரம் முழிக்கணுன்றதுக்காக நேரத்துக்கு படுத்துட்டேன். I went to bed early so that I can wake up early in the morning. ஆனால் ஏனோ தெரியல தூக்கமே வரல. I don't know why. I couldn't sleep. நானும் எவ்வளோ புரண்டு படுத்து பார்த்தேன். ஆனால் I was tossing around a lot, but no. குப்புற படுத்து பார்த்தேன். I tried lying face down. குப்புற படுத்து பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் மல்லக்க படுத்து பார்த்தேன். I tried sleeping face up. அப்படியே பொழுதும் விடிஞ்சிடுச்சு. எழுந்து உட்காந்து சோம்பல் முறிச்சிட்டு கொஞ்ச நேரம் மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தேன். And it was morning already. So I sat up and stretching a bit, I was fiddling my phone. அப்புறம் படுக்கையை விட்டு எழுந்து அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நடந்தேன். Then I got up from the bed and I walked a bit. பல் தேய்ச்சிட்டு வாய் கொப்பளிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி குடித்தேன். I brushed my teeth and I rinsed my mouth and drank some water. அது முடிஞ்சப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சேன். After that, I exercised for about 15 minutes. அதை தொடர்ந்து 10 நிமிஷம் அமைதியாக தியானம் பண்ணேன். Following that, I meditated quietly for 10 minutes. அப்புறம் நியூஸ் பேப்பர் வாசிச்சுக்கிட்டே உற்சாகத்துக்கு ஒரு இஞ்சி டீ. Then reading the newspaper, I had some ginger tea to feel energized. நாள் சுறுசுறுப்பாக இருக்க ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போனேன். அப்படியே மணி 8 ஆயிடுத்து. அதனால் சின்னதாக ஒரு டிஃபன் 2 இட்லி மட்டும் சாப்பிட்டேன். And it was 8 already and I had a light breakfast, just 2 idlis. நேரத்துக்கு கிளம்பிட்டதுனால எந்த அவசரமும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நடந்தேன். Since I left early, I walked slowly and unhurriedly to the metro station. சில பேர் அடித்து பிடிச்சி போய் ட்ரெயினை பிடிப்பாங்க. அதை நான் விரும்புகிறதில்ல. சில பேர் அடித்து பிடிச்சி போய்
ட்ரெயினை பிடிப்பாங்க. அதை நான் விரும்புகிறதில்ல. Some people crazily rush to catch the train. I don't prefer that.